உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலம் 3ஆம் வாரம் செவ்வாய் 25/3/2025. முதல் வாசகம் தானியேல் இறைவாக்கினர் இறைவாக்கியங்கள் 3:25, 34 முதல் 43 முடிய. இந்த பகுதி ஜெபத்தின் அம்சங்கள் குறித்தும் வரம் வேண்டல் குறித்தும் நொறுங்கிய உள்ளமே சிறந்த காணிக்கை என்ற கருத்துக்களை பதிவு செய்கின்றன. பாபிலோனிய மன்னன் நேபுக்கத்நேச்சார் பொற்சிலை ஒன்றை செய்து அதன் முன் அனைவரும் மண்டியிட வேண்டும் எனவும் மறுப்போருக்கு மரண தண்டனை என்றும் பறைசாற்றினான், ஆணை விடுவித்தான். எல்லோரும் இதற்கு இசைந்தாலும் பாபிலோன் நாட்டில் உயர் பதவியில் இருந்த சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபெத்நேகோ என்ற யூதர்கள் அரசனின் ஆணைக்கு அடிபணிய மறுத்தனர். எனவே அவர்களை கட்டி எரியும் தீச்சூளையில் இட்டார்கள். அவர்களும் வெந்தனிலும் வேகாது நின்று வெற்றி கீதம் பாடினர். இறைவனது வியத்தகு செயலை எண்ணி மனம் நெகிழ்ந்து அசாரியா இசைத்த இறை புகழே இன்றைய வாசகம். முதல் பதிவு ஜெபத்தின் அம்சங்கள். ஒரு பக்தனின் ஜெபத்தில் விளங்க வேண்டிய அனைத்து அம்சங்களும் அசாரியா ஜெபத்தில் காணலாம். இறைவனை முன்னிலைப்படுத்தி இறை புகழ் பாடுகிறார். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நீர் வாழ்த்த பெறுவீராக, உம் திருப்பெயர் என்றென்றும் புகழப்படுவதாக. 3:26 என்று பாபிலோனில் வாழும் பரதேச வாழ்வினை வாழும் மக்கள் தம் பாவங்களுக்கு தண்டனை என்பதை ஏற்றுக்கொண்டு இறைவன் என்றென்றும் நீதியும் நேர்மையும் உள்ளவர் என்பதை தன் ஜெபத்தில் ஒப்புக்கொள்கின்றனர். நீ நீதியுள்ளவர், உன் செயல்கள் மெய்யானவை, நெறிகள் நேர்மையானவை. 27 ஏனெனில் எங்கள் பாவங்களை முன்னிட்டே நீர் உண்மையோடும் நீதியோடும் எங்கள் மேல் அவற்றை வர செய்தீர். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். நாங்கள் நன்றாய் இருக்கும்படி நீரிட்ட கட்டளை நாங்கள் கடைபிடிக்கவில்லை. ஆகையால் நீ செய்த அனைத்துமே நீதி நியாயத்தின்படி நீ செய்திருக்கிறீர். 29:30 இறை புகழ் பாடி இறைவனின் நீதியையும் நேர்மையையும் ஏற்று தம் இழி நிலையை உணர்ந்து இறையருள் வேண்டுவதே ஜெபத்தின் முதற்கட்டம். இது என் ஜெபத்தில் உண்டா? கடைபிடிக்கிறேனா? வரம் வேண்டல். இறைவனின் அளவற்ற ஆற்றல் மேல் நம்பிக்கை கொண்ட அசாரியா தம் இயலாமையை ஏற்று இறைவன் தம் மக்கள் மீது இரக்கம் காட்ட செய்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். இஸ்ராயேல் இனம் எண்ணிக்கையில் நிறைந்து நகைப்புக்குள்ளானதை நினைப்பூட்டி மக்கள் மேல் இரக்கம் காட்டும்படி மன்றாடுகிறார். பாவங்களை ஏற்றுக்கொள்ளும் பக்தன் இறைவனின் பாதங்களை அடைந்து விட்டார். நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீ அவமதிப்பதில்லை. திருப்பாடல் 51:17. உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன், நான் ஏமாற்றம் அடைய விடாதேயும். திருப்பாடல் 25:3.
அசரையாவின் புலம்பலின் எதிரொலிப்பே இவை. 3ஆம் பதிவு, நொறுங்கிய உள்ளமே சிறந்த காணிக்கை. எருசலேம் தேவாலயத்தில் பலிகள் ஒப்பு கொடுக்கப்பட்டது போல பாபிலோனிய அடிமை வாழ்வில் யூத இனத்தால் பலிகள் ஒப்பு கொடுக்க முடியவில்லை. இந்த வெளிச்சடங்குகளின் வழியே தம் ஆராதனையை செலுத்த முடியாவிட்டாலும் தம் நொந்த உள்ளத்தையும் தாழ்மையான சிந்தனைகளையும் இறைவனுக்கு ஏற்ற காணிக்கை பொருளாக தருவதாக கூறி தம் மக்களின் மீது கருணை காட்ட செய்கிறார், கெஞ்சுகிறார். 39, அவர் என்னை கொல்லலாம், நான் மனம் தளரமாட்டேன் என்ற யோபுவின் நம்பிக்கை அசாரியாவின் ஜெபத்தில் தொனிப்பதை காணலாம். ஆண்டவரே, உம்மை நம்பும் மானிடம் நற்பேறு பெற்றோர். திருப்பாடல் 84:12. இவை என் ஜெபத்தில் இடம் பெறுகின்றனவா? 2ஆம் வாசகம், நற்செய்தியாளர் லூக்கா 1:26 முதல் 38 முடிய. இந்த பதிவு கடவுள் மன்னிக்கும் தந்தை எனவும் மன்னிக்கும் கடவுள் இயேசு எனவும் மன்னிக்கும் மக்களை கிறிஸ்தவர்கள் என்றும் நம்முன் தியானிக்க நம்மை மேன்மைப்படுத்த தூண்டுகிறது. கிறிஸ்து கொண்ட நற்செய்தியின் தலையாய பண்பு மன்னிப்பு. மீண்டுமாக, கிறிஸ்து கொண்ட நற்செய்தியின் தலையாய பண்பு குணம் மன்னிப்பு. இறை தந்தையின் தனிச்சிறந்த குணமான மன்னிப்பை இயேசு வாழ்ந்து காட்டினார். இறைவனிடம் மன்னிப்பு வேண்டி நிற்கும் நாமும் பிறர் குற்றங்கள் மன்னிக்க வேண்டும். மன்னிப்பு பெறுவாய் என்பதே இன்றைய வாசகத்தின் கருத்தாக அமைகிறது. முதல் பதிவு, மன்னிக்கும் கடவுள் தந்தை. மன்னிக்கும் கடவுள் தந்தை. ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். திருப்பாடல் 130 3 முதல் 4 முடிய என்பார் திருப்பாடலின் ஆசிரியர். எங்கள் தலைவரும் கடவுளுமாகிய உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. தானியேல் 9:9 என்பார். பழைய ஏற்பாட்டில் முதல் புத்தகம் தொடங்கி இறுதி புத்தகம் வரை விவிலியம் நமக்கு காட்டும் கடவுள் மன்னிக்கும் கடவுள் அன்றோ? இன்ப மனத்திலும் சரி, பெருவெள்ளத்தின் போதும் சரி, பாலைவன பயணத்தின் போதும் சரி, கானான் நாட்டில் குடியேறிய போதும் சரி, ஆபிரகாம் காலத்திலும் சரி, மோசே காலத்திலும் சரி, அரசர் இறைவாக்கினர் காலத்திலும் சரி, விவிலியம் மன்னிப்பின் தொடர்கதை என்று வேறு என்ன? எனவே தான் மோசே அருள் நோக்கும் தயவும் பொறுமையும் அளவற்ற இரக்கமும் பொருந்திய கடவுளை, கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் போக்குபவரே, விடுதலை பயணம் 34:6-7 என்று ஜெபிப்பார். ஒரு முறை இருமுறை அன்று அளவற்ற முறையில் இறைவனின் மன்னிப்பு பெருக்கெடுத்து ஓடுகிறது. மன்னிக்கும் கடவுள் நாமும் பிறரை மன்னிக்க அழைக்கிறார். அவரது குரலுக்கு செவிமடுப்போமா? மன்னிக்கும் கடவுள் இயேசு தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்கு மன்னிப்பு அளிக்கிறார். இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்ன என்று இவர்களுக்கு தெரியவில்லை. லூக்கா 23:34 என்பார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். எபேசியர் 1:7. இம்மகனால் தான் நமக்கு மீட்பு உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு. கொலோசியர் 1:14 என்பார் பவுலடியார். ஆம், இயேசு என்ற பெயருக்கே அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்பது தானே பொருள். மத்தேயு 1:21.
விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை மன்னித்தார். யோவான் 8:1-11. முடக்குவாதம் பிடித்திருந்தவனை மன்னித்தார். லூக்கா 5:17-20 முடிய. பரிசேயன் சீமோன் வீட்டுக்கு வந்த பாவியை மன்னித்தார். லூக்கா 7:36-50. மன்னிப்பே இயேசுவின் வாழ்வுக்கு அவர் இறைமகன் என்பதற்கு பொருள் தந்தது. தமக்கும் தந்தைக்கும் எதிராக குற்றம் புரிந்தோரை இயேசு மன்னித்தார். அவர் நம்மிடம் விரும்புவதும் நாம் ஒருவர் குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நமது குடும்பத்திலே இம்மன்னிப்பு பணியை துவக்குவோமா? மன்னிக்கும் மக்களே, கிறிஸ்தவர்கள், உன் சகோதரரை உள்ளத்தில் பகைக்காதே. பழிக்கு பழி என உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூர்வாயாக. லேவியர் 19:17-19 என்பது இஸ்ராயேலிற்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்களை வல்லக்கணத்தில் அறைபவருக்கு மறு கணத்தையும் திருப்பி காட்டுங்கள். மத்தேயு 5:33 என்பது கிறிஸ்து தம் சீடர்களுக்கு அளித்த கட்டளை. இன்றைய வாசகம் வழியும் ஆண்டவர் நமக்கு கற்பிப்பது, நம்மிடம் பெரிய குற்றங்களை ஆண்டவர் மன்னித்திருப்பதால் நாமும் பிறருக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் என்பதை. நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் ஊழியருக்கு இரக்கம் காட்ட வேண்டாமா என்பது மத்தேயு 19:33. இன்று ஆண்டவர் நமக்கு விடுக்கும் கேள்வி, நமது பதில் என்ன? நாமும் அடுத்தவரை மன்னிப்போம், மறப்போம். எவ்வளவு காலம், எவ்வளவு நேரம், எத்தனை முறை என்பதல்ல, கணக்கற்ற வரையில் இருக்கின்றவரின் ஆணைப்படி, கட்டளைப்படி, நியமங்கள் படி செய்வோம், வாழ்வு பெறுவோம். ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.